வணக்கம். தமிழ்நாட்டு முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்றதுலேருந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே ரொம்ப மெய்சிலிப்பாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு பெண் அமைச்சர் உருவாயிருக்காங்க, கீர்த்தனான்னு. அப்புறம் இந்த சிங்கப்பெண் புரட்சிப்படை, டாஸ்மாக் எல்லாம் மூடுறது, அப்புறம் இந்த கட்டணம் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை புதுசாக இறக்கியிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். இது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆனாலும் அந்த ஜோசியக்காரர் மேட்டர் தான் எங்கேயோ தப்பா போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜயின் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின். அவரை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் வன்னியரசுலாம் ஏதோ ஜோதிடம் அது இதுலாம் ஏகப்பட்டது பேசுறாரு. அப்படி என்னங்க பெரிய தப்பு பண்ணிட்டாரு? ஏங்க, ஒரு ஜோசியக்காரரை ஒரு பதவிக்கு கொண்டு வரது ஏங்க ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்க பண்ண மாட்டீங்களா? அவர் பண்றாருங்க, தேவைப்பட்டவர், வேண்டப்பட்டவர். உங்க ஜாதகத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க உடை அணிந்துட்டு வரலாம், உங்களுக்கு இந்த நிறம் தான் சரியா வரும், இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கலாம் அப்படின்லாம் ஏகப்பட்ட அட்வைசஸ் கொடுத்துருப்பாரு. அப்படியெல்லாம் கொடுத்து தானே இன்னைக்கு விஜய் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியான ஒரு ஜோசியருக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூடவா பண்ணக்கூடாது? என்னங்க வன்மம் உங்களுக்கு அவங்க மேல? எதுக்குங்க அவங்களுக்கு அவ்வளவு வன்மம்? இந்த வன்மத்தை எல்லாம் சேர்த்து வைத்து எதிர்க்கட்சியினரை பட்டிட்டிங்கிங் பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த எபிசோட். சத்தியமா சொல்றேன், இது தாவேகாவினரை கலாய்க்கிற வீடியோ கிடையாது. இன்று முதல் நான் தாவேகா கட்சிக்கு தாவிட்டேன். ஆமா, தாவதான முடியும் அவங்க கட்சியில. லெட்ஸ் கோ டு தி ஷோ. Who is that ரத்தன் பண்டிட்? யார் இந்த நபர் அப்படின்னு பார்த்தா அவர் ஹிஸ்டரி பயங்கரமா இருக்குது. அவர் பேசின வீடியோலாம் பார்த்தா ஃபுல்லா சூடோ சயின்ஸ். இந்த கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு இது சைனாவில் ஃபிளாஷ் ஆயிருக்கு, ஜப்பான்ல ஃபிளாஷ் ஆயிருக்கு, அமெரிக்காவில் ஃபிளாஷ் ஆயிருக்கு. இதனால உலக மக்கள்லாம் பார்த்துட்டு யாருப்பா இப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய கூட்டமா அப்படின்னு ஒரு கிரேஸ் தான் அதிகமாகும் அப்படின்லாம் பேசிக்கிறார் ஜோசியக்காரர் பேசிக்கலி. பட் நாம இனிமே அவர் அப்படி அழைக்க போறது கிடையாது, ஒரு செய்தி தொடர்பாளரா. அதனால தான் அவருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் தட் இஸ் ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோசியக்காரர்னாலே நம்ம சங்கின்னு பார்க்கறது கிடையாது. பேச விட்டா தெரிஞ்சு போயிருமே நீ சங்கியா இல்லையான்ட்டு. அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். ஒரு ஜோசியக்காரருக்கு பதவி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருந்தா கூட டீசெண்டா இருந்திருக்கும். உங்கள் ராஜகுருவுக்கு எதுக்கு அரசு பதவி அப்படின்னு கேட்டுட்டாங்க. ராஜகுருன்னா யாருங்க சொல்லுங்க? அந்த காலத்துல ராஜா இருப்பார். இந்த 23ஆம் புலிகேசியில ராஜா இருக்காருன்னா அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார், ராஜகுரு. யாரா இருப்பாரு யோசிச்சு பாருங்க. யாரா இருக்கும்? இடபிள்யூஎஸ் சேர்ந்த யாராவது ஒருத்தரா இருப்பாங்களா? இல்ல 3% சேர்ந்த யாராவது ஒருத்தரா இருப்பாங்களா? எதுக்கு ராஜகுருவுக்கு அரசு பதவி அப்படின்னு கேட்டது பட்டாசா இருந்தது. இது எல்லாத்துக்குமே பதிலாக விஜய் வைத்திருந்தது I will rethink about it. உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள்? என்ன வரலாற்றை நீங்க சொல்ல விரும்புகிறீர்கள்? வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க? இந்த ஜோசியம், ஜாதகம், மூட நம்பிக்கை இதை பத்திலாம் உங்க கொள்கை தலைவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் படம் போட்டீங்களே, அதுல பாதி பேருக்கு தெரியாது யார் அந்த கொள்கை தலைவர் அப்படின்னு கேட்டால் தெரியாது. பெரியார்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இந்த மூட நம்பிக்கை, ஜோசியம், ஜாதகம், உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு சனாதனம், இந்த சனாதனத்தை பற்றிலாம் பெரியாரனுடைய கருத்து என்னவா இருந்துச்சு, இந்து மதத்தை பற்றிய அவருடைய பார்வை என்னவா இருந்துச்சு, இப்படி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல பெரியாரனுடைய சிந்தனைகளோ அண்ணாவுடைய சிந்தனைகளோ பெருமளவு பேசப்படுறதில்ல. அண்ணாவுடைய மாநில உரிமைகள், மொழி பற்றி அவருடைய பார்வை, இந்தி, சமஸ்கிருதம் இது போன்ற மொழிகளின் திணிப்பு, இதை பற்றியெல்லாம் இந்த தாவேகா வட்டாரத்துல டிஸ்கஸ் செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டா டைல்யூட் செய்யப்படுகிறது. இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க? தாவேகா வட்டாரத்துல பேசப்படுற இதுதான் அரசியல் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற அந்த இளைஞர்களுடைய மைண்ட் செட் டைல்யூட் செய்யப்படுகிறது.
பெரியார் பக்கம் போயிடாம, அண்ணா பக்கம் போயிடாம, திராவிட இயக்க வரலாற்றை பற்றி அவங்க முழுசா அறிந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு இஸ் அ குட் எக்ஸ்கியூஸ். அவங்க அமைத்திருக்கிற இந்த ஆட்சியும் அதுக்கு அருமையான பங்காற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். சரி, ஜோதிடருக்கு ஏன்பா அவங்க ஆளு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னா அது தெரியாது. ஏங்க, அவர் ஒரு செய்தி தொடர்பாளருங்க அப்படின்னு அதுக்கு பின்னாடி போவாங்க. அப்படி இருக்கட்டும். சரி, இந்த கவுண்டம்பாளையத்துல ஒரு அம்மாவை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுக்கிறீங்கல்ல, கனிமொழி சந்தோஷ்னு, யார் அவங்க? அவங்க இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அதாவது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஜோசியத்துல தீர்வு இருக்குதுங்க அப்படின்னு மெடிசினையும் ஜோதிடத்தையும் ஒன்னா இணைச்சு சூடோ சயின்ஸ் பேச வேண்டியது. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் உலகத்தை நம்ம பேசுனது இருக்குது. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி, புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்து அந்த கேள்வி கேட்கிறாரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கெல்லாம் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லா ஆடியன்ஸும் நினைச்சிருப்பாங்க. பாவம், தே ஆர் லிவிங் இன் த செல்லுலாய்ட் ட்ரீம். தலைவர் விஜய் திரையில எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பதவி ஏத்தாரு. பாத்தீங்கல்ல, சி ஜோசப் விஜய் எனும் நான் இதே மாதிரி தான் சட்டசபையிலையும் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. நான் கூட பயங்கரமா எதிர்பார்த்தேன். சுன்னா तुम्हारे मालिक ने मुझे हाथ बंद के मारा, खोलने को बोला तो सोच रहे हैं, तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग हैं फिर भी तो डर रहे हैं ना, அந்த பயம் இருக்கணும்டா அப்படி பேசுவார்னு நினைச்சேன். கடைசில பார்த்தா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. என்னன்னா பாட்டு பண்ணாங்க, உங்க விஜய் உயிர் வரனா ராவணம் அவன்டா ஒத்தையில நிக்கிற ஐயாவன்டா என்னன்னவா பண்ணீங்களே. கடைசில பார்த்தா சாம்பிரதாயினி சுப்பினி சுத்த பூசணி அப்படி ஆகி போச்சு. பட் வெயிட் ஃபார் த ரைட் மொமெண்ட். இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் இன்னும் பட்டாசா இருக்கும். அதுக்குள்ளார இறங்கி பூந்து ஊடு கட்டிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் இந்த அவையிலே அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே, குதிரை பேரம் நடக்கிறது, காருக்குள்ளார மூஞ்சி மூடிட்டு போனது யாரு, இப்படி பல கேள்விகளை அடுக்கிட்டு நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு. வெயிட் a minute. இது அது இல்ல, இது சாமானியர்களுக்கான அரசு. இது பாடாத புலி, இது வணங்காத புலி, இது மடங்காத புலி. இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு. இது அடங்காத புலி, இது ஆடும் புலி. இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு. இது கொட்டை எடுத்த புலி, இது கொடுக்கா புலி, இது வலிமையான புலி. எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல, எல்லோரையும் விரும்பும் அரசு. இது சிறப்பான புலி, சிவப்பான புலி, கம்புலி, வேம்புலி, வரி ஏய்ப்பு பண்ற புலி. அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு.
இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். குதிரை பேரம்னு பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. இல்ல, நீங்க குதிரை பேரம் இல்ல, அது குதிரை வேகம்னு அடிச்சு விட்டீங்க. ஏன் அதிமுகல இருக்கிற சிவி சண்முகத்தை போய் பார்த்தீங்க? எதுக்குங்க போய் பார்த்தீங்க? ஏன் எடப்பாடியை போய் சந்திக்கல? சோபா எதுக்குங்க போச்சு? சோபா ஏன் போகுது? சோபா பின்னாடியே நீங்க ஏன் போறீங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. சட்டசபையில இப்படியே உட்கார்ந்து இருக்காரு. ஆனா வீட்டுக்கு போய் 4 பேர்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல பதிலை எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா டைப் பண்ணி அனுப்பிடுறாரு. சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சோ அதே போல. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டேன், இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. முதல்ல இந்த 2500 ரூபாய் காசு போடுவாங்களா போட மாட்டாங்களா, அட்லீஸ்ட் 1000ஆவது வருமா அப்படின்னு பெண்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு வீடியோ டப்புன்னு வந்து இறங்குது. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். நீங்க நிம்மதியா ஆட்சி பண்ணுங்க, நாங்க அதை பார்த்தா போதும், பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ. டிஎம்கே குடுக்கறதுக்கும் தளபதி குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். டிஎம்கே வந்து காலங்காலமா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சு இந்த காசுல குடுக்குறாங்க சார். என் தளபதி அவர் உழைச்ச காசுல குடுக்குறாரு சார். என் தளபதி அவர் உழைச்ச காசுல குடுக்குறாரு சார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா? அவர் தான் 50 வருஷமா 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 50 லட்சமா ஆட்சி அமைச்சு இந்த 10 லட்சம் கடனை என் தளபதி வந்து ஒழிச்சா போதும், எல்லா தமிழ்நாடும் தரமா ஆயிடும். ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்துறாரு. குறிப்பாக இந்த சிங்கப்பெண் புரட்சிப்படை பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரியான பேட்ரோல் இதெல்லாம் வந்து புதுசாக அறிமுகப்படுத்துறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பிங்க் பேட்ரோல் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் ஸ்டிக்கர் மாற்றினாங்களா, அதை பண்ணாங்களா, இது பண்ணால் அதில் தேவையில்லாத விஷயம். அதில் தேவையில்லாத ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு பெயர் மாற்றம் பண்ணுறது, ஸ்டிக்கரை ஒட்டி அதை சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் இருக்குது. இது வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது அந்த மாதிரி தவறான வார்த்தைகளால் நம்ம வந்து அதை அழைக்கக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது. இது வந்து மறுசீரமைப்பு. அதே போல் இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்ற மாதிரி பல நடவடிக்கைகள்லாம் வந்து பாயுது. ஆனாலும் வந்து பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து சுத்தலில் விட்டுருக்காங்க. அதை எடுக்கிறது, அது 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது, அது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செயல் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. இப்படிப்பட்ட கருத்தியலை பரப்பணும் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் பரப்பப்படுகிற ஃபேக் நியூஸாக இருக்கிறப்போ நமக்கு அதுக்கு எதில் தொட்டு அதை அடிக்கிறது அப்படின்னு தெரியல. சிவா, என்ன பண்றீங்க? பீயை தொட்டு எண்ணெயை அடிச்சுக்கிறேன் சார், அப்போதான் எனக்கு புத்தி வரும். பட் தட் இஸ் ஓகே. உங்களுடைய மாடஸ் ஆப்பரண்டி, உங்களுடைய பேட்டர்ன், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குது வடநாட்டில். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கால் பதிக்கணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரியான பேட்டர்னாக தான் இது இருக்குது. அதான் இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் மினிஸ்டர் வந்து இந்த கீர்த்தனா அப்படின்றவங்கன்னு சொல்கிறது. அப்படிங்களா, உண்மைங்களா, இதுக்கு முன்னாடி பெண் அமைச்சர்களே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அது தவறு. பெண் முதலமைச்சர்களே இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர் வராங்க அப்படின்றது கொஞ்சம் சிறப்புமிக்க விஷயம் தானே. இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜானகின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுவே தெரியாது. அதுவே நாம எக்ஸ்பிளைன் பண்ணணும். தெரியாதுங்க, எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு பார்க்கறதுக்கு எமோஷனலாக இருக்கும், ஈஸியாக மேனிப்புலேட் ஆயிடுவோம். பாருங்க, உண்மை மாதிரியே ஒரு செய்தியை சொல்லுவான், ஆனால் பொய்ன்னு நல்லா தெரியும். அப்பட்டமாக போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கும். பரவாயில்ல, அது யாருக்கு தேவை? நீங்கள் இதை போய் தேடி இதை ஃபேக்ட் செக் பண்ணி அப்படிலாம் இல்லைடான்னு சொல்கிறதுக்குள்ளார அந்த செய்தியை ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துருக்குறான், அதை ஒரு 2 லட்சம் பேருக்கு பரப்பியிருக்கிறான். வாழ்க இளைய தலைமுறை, அருமை, சூப்பர், என்ன வேண்டும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு வரிசையை இறக்குறாங்க. இது இந்த வளர்ச்சி திட்டங்களா? வளர்ச்சி திட்டமா? ஃபேக் நியூஸுங்க. ஃபேக் நியூஸை கட்டி இறக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி மையங்களை துவங்குவதற்கு தமிழக முதல்வர் விஜய் ஆணையிட்டார் என்று பொய் செய்தி பரப்புகிறார்கள். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியிலேயே நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இது நடைமுறையில் உள்ளது. கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ், அவங்க ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி வேற எந்த மாநிலமும் பண்ணாத ஒரு முன்னெடுப்பு இது. அது வந்து ப்ரிலிம்ஸுக்கு 7500 ரூபா கொடுக்குறோம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 25000 ரூபா கொடுக்குறோம், இன்டர்வியூக்கு வந்து 50000 ரூபா கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இதுவுமே இதுவரைக்கும் எந்த வாட்டியுமே பண்ணதில்லை. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாம், அவங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நாம பேசுறத காதுலயே வாங்கக்கூடாது. நாம் வந்து வெறி பிடிச்ச மாதிரி அலையணும், திரியணும்.
இப்படி ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு மேனிப்புலேட் ஆயிடணும். எந்த எலெக்ஷன்லையாவது குழந்தைங்களை மேனிப்புலேட் பண்ணி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இந்த எலெக்ஷனில் அது நடந்திருக்கு. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பெருமளவு மக்களை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பயங்கரமான மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. சோசியல் மீடியாவில் ஒரு கட்சி தன்னுடைய கருத்தை சொல்கிறது அது தவறு கிடையாது. ஆனால் வேணும்னே தப்பான கருத்தை பரவ விடுறது, 4 பசங்களை சின்ன பசங்களை விட்டு ரீல்ஸ் போடு, எமோஷனலாக அழுத மாதிரி வீடியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்ண வைக்கிறது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்காவுக்கு எதிராக பேசுகிறவங்கள அவங்களுடைய ஹேண்டில்ஸ் எல்லாம் அதை சைபர் கிரைம் கிட்ட கொடுத்து இந்த அக்கௌண்ட் எல்லாம் நீக்கணும், தடை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இது உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கல, தடை விதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மலுமட்டையான போக்கை வச்சுக்கிட்டு எப்படித்தான் 5 வருஷம் தாக்கு பிடிப்பீங்களோ தெரியல. 5 வருஷமா 2 வருஷமா? ஆமாம், அந்த கட்சி தாவல் தடை சட்டம்னா என்னன்னு தெரியுமா? அதிமுகவிலேருந்து இத்தனை பேர் அதான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல. இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்து எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற உங்கள் நினப்புல நீங்களே ஏன் மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க? ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது? அவங்க என்டிஏ கூட்டணியில் தானே இருந்தாங்க, பாஜகவுக்கு நெருக்கமானவர்கள் தானே. அவங்கள தூக்கி உங்கள் கட்சியில் வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் தானேப்பா வாய்க்கு வாய் தூய சக்தின்னீங்க. இப்போ எதுக்குப்பா அவங்களோடலாம் உங்களுக்கு கூட்டு? டிடிவி தினகரனுடைய கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏவை தூக்குனீங்கல்ல, டிடிவி தினகரனுடைய கருத்து என்னவா இருந்துச்சு? ஏன் இப்படி குதிரை பேரம், கட்சித்தாவல், இப்படி பல சிக்கலில் உங்கள் கட்சி பேர் அடிப்படுது? இதுக்கெல்லாம் என்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சுருப்பீங்க? இருக்கா? 1 வருஷமோ 2 வருஷமோ மக்களுக்கு இந்த கேலி கூத்தெல்லாம் பார்க்கணும், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும்ல. அப்படிப்பட்ட காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். வேற என்ன பண்ணுறது? அந்த காலத்தில் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம்டா. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கல்வி கிடையாது, சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, சாதியால் ஒடுக்கப்பட்டோம், அப்படி பல கதைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன்? எனக்கு இது சம்மந்தம் இல்லாத கதையாக இருக்குது, பூமராக இருக்கீங்க, கிரிஞ்சாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறான்ல. அவனுக்கு நம்மளுடைய நிலைமையை உணர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் சில விஷயங்களை நடக்க விட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவன் கற்றுக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓரமாக நிற்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வெக்கைஐடி சேனலினுடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பை மீ a காஃபினுடைய லிங்க் அல்லது சூப்பர் தேங்க்ஸ் அல்லது இந்த UPI QR கோட் இதெல்லாம் பயன்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டிவில பாராளுமன்றம் வந்தாலே சாலா மாத்திட்டு போற நம்மள இன்னைக்கு பாராளுமன்றத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். கனவெல்லாம் பாராளுமன்றம். காரணம் என்ன? நம்ம நம்பி வந்த நம்ம அண்ணாவுக்கு அங்க எந்த ஒரு இன்னல் ஏற்பட்டாலும் அப்பவே குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கழுகு பார்வையில் நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். விஜய் நான் பேச ஆரம்பிக்கும் போது பேசிடுவாரா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு மனசு படபடப்பா அடிச்சுக்குது. அவங்க ஏதாவது கொஸ்டின் எடுத்து வச்சாலும் அதுல இருந்து ஒரு துருப்பு சீட்டு எடுத்து அவங்க மட்டுமே உடைக்கிற மாதிரி ரிப்ளை. ஐயோ, செம்ம இன்ட்ரெஸ்டிங். இங்க கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாருக்கும், எதிர்கட்சிக்காரர்கள் அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி பஞ்சமே இல்ல. அதுவும் அந்த பாராளுமன்ற தலைவர், அவருக்குன்னு நம்ம தனி ஃபேன் பேஜ் ஓபன் பண்ணிடுவோம் போல. அவ்வளவு அழகா பேசுறாரு மனுஷன், அவ்வளவு கரெக்டா பேசுறாரு. சொல்ல போனா வீட்டு வேலையிலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. இப்போ எனி டைம் நாட்டை காக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடமை உணர்ச்சி, பாலிடிக்ஸ் வெறியேறி கிடக்குது. ஐயோ, ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க?